ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பரான டே எனக்கு. இந்த vlog நான் எடுக்கும்போது May 17th. ஸோ நாளைக்கு வந்து May 18 என்னோட பர்த்டே. ஐ ஆம் டர்னிங் இன்டு 28. ஸோ வந்து எனக்கு இது vlog-ஆக எடுக்கணும்னு ரொம்ப நாளாக இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு ஒரு ஆசையாகவே இருக்குது. ஸோ ப்ரீ பர்த்டே பர்த்டே அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஒரு vlog-ஆக எடுத்து என்னோட மெமரிக்காக நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த பர்த்டே வந்து நிறைய ஸ்பெஷல் என் லைஃப்பில். பிகாஸ் நான் எல்லாத்தையும் போக போக சொல்கிறேன். குட் மார்னிங். வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட், ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வந்து இந்த கார்டு என்னோட அக்காவும் மாமாவும் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஓகே, எஸ், இவன் பேர் வந்து டிங்கு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி, ஹாய், லெட்ஸ் ஸ்டார்ட் தி டே. எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டா நான் வந்து ஏதாவது ஒர்க் அவுட் அந்த மாதிரி நானே வீட்டில் பண்ணிப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து எதிர்பாராத விதமாக நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டேன். அப்படின்றதுனால மேலே போய் வந்து வாக்கிங் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது அக்கேஷன் வருதுனாலே இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் இட்ஸ் நார்மல், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கண்டிப்பாக எனக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு பிம்பிள் வரும். ஸோ ரொம்ப எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நானே பிளான் பண்ணினதுனால எனக்கு ஒன்றும் அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு சும்மா அங்கிட்டு நடந்துட்டு ஒரு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி வரலாம். ஓகே, ஒரு வழியாக ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டட். அவ்வளோ ஒன்றும் பெருசாக பண்ணல, பட் ஸ்டில் நல்லாவே ஓரளவுக்கு காலையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு ஒரு சின்ன டிங்கரிங் வேலை அதை மட்டும் பார்ப்போம். ஓகே, அது வந்து எனக்கு காற்று உள்ளே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அது நம்மளால சரி பண்ண முடியாது, மெக்கானிக்கிட்ட கொடுத்தா தான் சரி பண்ண முடியும். ஸோ வீட்டுக்கே போகலாம். ஹலோ ஹலோ. சரி, இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் கத்தி பேசினேன்னா அவ்வளோதான். எனக்கே பிடிக்காது தூங்குறது, அவங்களை எழுப்புறது எனக்கே பிடிக்காது. ஆக்சுவலி யார் தூங்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை போய் சமைக்க சொன்னால் ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து வீட்டில் கொஞ்சம் பண்ணுற வந்துச்சு. பன்னு, 2 வாழைப்பழம், கொஞ்சோண்டு பீனட். ஸோ அதான் வந்து நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ டைம் 7 தான் ஆகுது, பட் எனக்கு பசிக்குது. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கே வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது, வாழைப்பழமும் அந்த பீனட்டும். ஸோ பன்னு எனக்கு தெரியல சாப்பிடுவேன் நானும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு நல்ல படம் பார்க்க போகிறோம்.
எனக்கு வந்து உலகத்திலே பிடிச்ச நிறைய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒன்று படம் பார்க்கறது, 2வது சாப்பிட்றது, 3வது ட்ராவல் பண்ணுறது. எனக்கு ஏதாவது வெளியூருக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். நான் பயங்கரமாக ட்ராவல் என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள். தனியாகவும் போவேன், யார் கூடனாதும் போவேன். பட் மோஸ்ட்லி தனியாக போகிறது எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே போவேன். எனக்கு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய லைஃப்பில் நான் தனியாக தான் அடிக்கடி வெளியில் போகிறேன்றதுனால ஐ லைக் பீயிங் அலோன் அவுட் சைட். அப்படியா சொல்லுவாங்க. ஐ லைக் சோலோ ட்ராவலிங், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு படம் பார்க்க போகிறேன். இது வந்து என்னோடய எவ்ரி சண்டே ஒரு ரிச்சுவல் மாதிரி. எல்லா சண்டேவும் ஒரு சீரீஸாவது இல்லை ஒரு படமாவது நான் பார்ப்பேன். கண்டிப்பாக பார்க்கணும். ஓ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். டைம் வந்து இப்போ தான் வந்து 11 ஆகுது. நான் வந்து குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் குளிக்கலை. கொஞ்ச நேரம் பாட்டி கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் தான் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியில் போகிற வேலை அது இதுன்னு. ஸோ அதனால் அந்த டைமில் ரெடி பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. அக்கா செஞ்சிட்டு ஸோ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஈவினிங் தான் வேலை இருக்கிறதுனால நிறைய டைம் கடகடன்னு குளிச்சுட்டு இருந்தால் ட்ரெஸ்ஸு மாற்ற எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ் மாற்றுன்னு. இப்போயும் நான் இப்போ குளிக்க தான் போகிறேன், பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு 2-3 வீடியோஸ், காலையில் ஒரு 3 எபிசோட் பார்த்தேன். அப்பயும் டைம் போகவே இல்லை. இப்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பட்டு நான் என்னோடய 30th பர்த்டே ஆச்சு. 28th பர்த்டே. அது வந்து ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோன்னா, 28 வருஷத்துக்கு முன்னாடி இதே கிழமையில தான் வந்து நான் பிறந்தேன். அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். நம்ம பிறந்த கிழமையிலே பர்த்டே வர்றது வந்து ஒரு வரும், பட் அடிக்கடி வராது. நான் கேல்குலேட் பண்ணதுலேயே இது வரைக்கும் 28 வருஷத்தில் 5 டைம் தான் வந்து நான் பிறந்த தேதியில், லைக் நான் திங்கக்கிழமை பிறந்தேன், திங்கக்கிழமை எனக்கு பர்த்டே வந்திருக்கான். ஸோ நான் அதை வந்து ஒரு வேலையை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு ப்ளஸ் எனக்கு. அண்ட் ஸோ அது வந்து எனக்கு ஒரு வாவ், இந்த பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண வச்சிச்சு. அண்ட் யூஸ்வலாகவே நான் பர்த்டேக்கு வந்து எக்ஸைட் ஆகிற ஒரு ஆள் தான், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு இவ்வளோ வந்து கம்மியாக எக்ஸைட் ஆகிட்ருக்கேன். ஏன்னா ஓகே நடக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், அவசரப்பட்டு பாவுன்னு குதிக்க வேண்டாம் அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வேறு இன்னும் ஒன்று வரல. ஸோ பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு 2 o'clock அப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு 11:30 என்னமோ தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கொஞ்சம் 3/4 மணி நேரம் ஆச்சு, ஒரு 4-3 மணி நேரம் வந்து நான் ஒன்று தூங்குவேன், இல்லை வந்து யூடியூப் சேனல் பார்ப்பேன், அவ்வளோதான். ஹாய், ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா தூங்கிட்டேன். ஆக்சுவலி அதுவும் என்னோடய டு டூ லிஸ்ட்டில் இருந்தது, ஒரு 3 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு. ஸோ வந்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டேன். இப்போ வந்து மணி ஒரு 6 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வெளியில் போனால் அந்தளவுக்கு அனல் இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சவுண்டு எக்ஸ்ட்ரா 9 கேட்டுட்டு இருந்துச்சுன்னா அது வந்து என்னோடய ஃபேன் தான் காரணம். அதுதான் வந்து பயங்கர சவுண்டு போடுது. ஸோ யா, இப்போ இன்னும் வந்து
தெரியாம எங்கேயோ விழுந்துருச்சு, அதனால அது வந்து நிக்க மாட்டேங்குது. எரிச்சலா இப்படி வச்சோம்னா நிக்கணும் இல்லையா, வந்து நிக்காம டாலர் நிக்காம அங்கிட்டு இங்கிட்டு ஆடிட்டு ஒரு கையால நான் வந்து இன்னைக்கு மேக்கப் பண்றது எப்படின்னு காட்ட போறேன். டோனர் மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன் இந்த வாட்டி. இந்த இந்த ஃப்ரேம்ல வந்து என்னோட குவாலிட்டி தானே வந்து ரொம்ப பிக்சல் உடையுது. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, ஈவன் இது வந்து ஐஃபோனாக இருந்தாலும் இது வந்து ஃப்ரண்ட் கேமரான்றதுனால பிக்சல் நல்லா. இங்கே ஒரு நாய் இருக்குது, அது எப்போ பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போல்லாம் அது குலைக்கும். எப்படிதான் அதுக்கு தெரியுதோ தெரியல, எனக்கே தெரியாது நான் எப்போ வீடியோ எடுக்க போகிறேன்னா நான் அதுக்கு கண்டிப்பாக தெரியும். லொல்லு 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 லொல்லுன்னு குலைச்சிட்டே இருக்கும் அது. இடியட் ஃபெல்லோ. எஸ், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டு வரேன். உண்மையோட ஈவினிங் நல்லா இருக்கு. ஹாய். ஸோ அது கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து அக்கா ஐப்ரோ வந்து பண்ணிட்டேன், நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஐடியாவே இல்லை, பட் வீட்டில் கேட்டாங்களே நான் வாங்கி நானும் சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரீட்டுன்றதுனால வீட்டில் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எஸ், நான் போயிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் மூஞ்சிக்கு கொஞ்சம் வேலை பார்க்கணும். அப்புறம் இந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ எஸ், நான் முதல்ல போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்றது வந்து வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நான் கொஞ்சம் வியர்டாக தான் சாப்பிடுவேன். வியர்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு யூனோ காட்ட தேவையில்லை. போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, பேக். ஐ எம் பேக். ஸோ அம்மா இருங்க, இது முதல்ல நான் சரி பண்ணிக்கிறேன். 1 2 இப்போ 1 2 3 மாதிரி 3 லைட் வந்துச்சுன்னா என்னாகும், நாய்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாய்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாகுதுன்னு தெரியல. ஃபேன் வேற என் பக்கத்துல இருக்குது, ஓடிட்டு இருக்குது. எனக்கு வந்து சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் வந்து ஐயோ இருக்கு முதலாச்சு சீலிங் ஃபேனை விட டேபிள் ஃபேன் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள். ஏன் இப்படி பண்ணது இது? வெயிட். அப்புறம் என்ன, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து சாப்பிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் சாப்பிட்டேன். இப்போது வந்து ஒரு 3 வேளை கண்டினியூஸாக பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பார்த்தாலே தெரியல, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டேமேஜாக இருக்குது என்னோடய ஸ்கின்னு. அண்ட் செகண்ட் வந்து நெயில் பாலிஷ் வைக்கிறது. அண்ட் தேர்ட் வந்து நாளைக்கு என்னோடய பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இப்போ வந்து நம்ம டைரெக்டாக நெயில்குள்ளே போகலாம். அண்ட் முக்கியமான விஷயம், எனக்கு நெயில் பாலிஷ் சுத்தமாக வைக்கலாம் அவ்வளோ தெரியாது. இது வந்து நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வச்சேன். பார்த்தீங்களா அது நல்லாமையே இந்த கையிலே காலிலே வச்சேன், பட் காட்ட முடியல கால். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு நெயில் பாலிஷ் வைக்க தெரியாது. அண்ட் நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டேன்றதுனால நானே ட்ரை பண்ணலான் இருக்கேன். சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் வந்து நான் பண்ணிட்டே பேசுகிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னடி பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் நான் பார்க்கல. செம்மையா இருக்கு கேக்கு. தேங்க்யூ. செம்மையா இருக்கு கேக்கு. பர்த்டே கேக் சூப்பரா இருக்கு. இது பார்க்கவே இல்லை, சர்ப்ரைஸ் கேக் கட்டிங். எனக்கு எந்த இது ஒண்ணுதான் கேக் கட்டிங், பட் சர்ப்ரைஸ். ஓ ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஒரே ஹாப்பி அன்னைக்கு. இப்போ ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. கேக் வச்சிட்டேன். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ,
ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து இப்போது கரெக்டாக மணி 11:05. ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் எவ்ரிதிங் தட் ஐ ரோட் ஃபார் டுடே. ஸோ ஃபைனல் திங், இது வந்து ஒன் லாஸ்ட் திங். இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு ரைட் அ நோட் ஃபார் மை ஃப்யூச்சர் செல்ஃப். அவங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திக்கணும் நான் வந்து இந்த வருஷத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் மை லாஸ்ட் விஷ் ஃபார் த 2027. ஸோ என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இன்னும் 1 hourல வந்து இட்ஸ் ஜஸ்ட் another டே. பட் ஸ்டில் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப ஐ couldn't எக்ஸ்பிரஸ் பை வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயமா எனக்கு இருக்குது. ஸோ எஸ், சீரியஸாக எனக்கு என்ன பேசுகிறது சுத்தமாக தெரியல. லைக் ஐம் ஹாப்பி, ஐம் கோயிங் டு பி ஹாப்பி. என்னோட இந்த வருஷத்துக்கான ஒரு அழகான மெமரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்தில் நிறைய புது மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஸோ ஐம் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ஃபேஸிங் another இயர் வித் ஒன் ஏஜ் ahead. எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு இந்த வருஷம். பட் ஐ couldn't complete everything. ஸோ இந்த வருஷம் அப்படி இல்லாமல் நான் வந்து நிறைய விஷயத்த வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். இது வந்து ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது தெரியல. சரி, நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஜஸ்ட் பர்த்டே தான் அடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வருஷத்தில் எவ்வளோ நாள் வந்து நமக்கான நாளாக இல்லாமல் போகலாம், நம்ம அது வந்து நமக்கான நாளாக எடுத்துக்காமல் போகலாம். பட் நம்மளோட பர்த்டே வந்து நம்மள்டேருந்து யாரும் எடுத்துக்க முடியாது. அது நமக்கான பர்த்டே. எப்படி தீபாவளி பொங்கல்ன்றது ஒருத்தவங்க செலிப்ரேட் பண்ணுற டேயோ அந்த மாதிரி பர்த்டேன்றது நமக்கான டே. நம்ம அதை வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். அந்த வருஷமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஹோப் வைக்கிறதே அந்த ஒரு நாளில் தான். அப்படின்றப்போ வி ஷுட் செலிப்ரேட் அவர் பர்த்டேஸ். அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட 75வது பர்த்டே வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். என் பர்த்டே வந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸைட் ஆவேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விஷயம்லாம் நடந்ததே, இந்த விஷயம், இந்த கட்டில் இதெல்லாம் இந்த வருஷம் தான் கிடச்சிது. நான் யோசித்து பார்த்தா நிறைய நல்லது எனக்கு நடந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் கெட்டதும் நடந்திருக்கு. அண்ட் ஸோ ஐம் really grateful for this year. This year taught me so many things லைஃப்பில், so many lessons actually. நிறைய கற்றுக்கிட்டேன்னா மனுஷங்ககிட்டேருந்து இப்படியெல்லாம் இருப்பாங்க, நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. நிறைய நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, லைக் நான் வந்து எதெல்லாம் லேக் ஆகுறேன் அப்படின்றத வந்து நான் இந்த விஷயம் தான் கண்டுபிடிச்சேன். நான் எதுலலாம் லேக் ஆகுறேன், எதெல்லாம் என்னோடய வீக்னஸ், எதெல்லாம் வந்து ஸ்டில் நான் வந்து லேக் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஃபைன். ஸோ அது எதுவுமே அடுத்த வருஷம் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு முதல் சாட்சி இந்த வருஷத்தில் இந்த லாஸ்ட் நாள் நான் பண்ண எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் ஒரு விஷயம், அது என்னென்னா அது ஆக்சுவலி இருக்குது, நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல, அது இருக்குதுன்றதுனால ஐ டோன்ட் பாதர் தட் மச். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு தேங்க்ஸ் நோட் எழுதிட்டு நம்ம இந்த வருஷத்தை வந்து ஹாப்பியாக வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் நோட் வந்து பவதாரணிக்காக. ஸோ பவதாரணி, எனக்கு தெரியும் நீ இந்த வருஷம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ண. லோன் எடுத்ததாக இருக்கட்டும், அக்கா கல்யாணமாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே இந்த வருஷம் தான் நடந்துச்சு. நீ உன் பர்த்டே அன்னைக்கு லாஸ்ட் இயர் அழுத ரொம்ப பயங்கரமாக. என் சின்ன சின்ன கஷ்டங்கள், மன உளைச்சல், மன குழப்பம் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் யூ என்ஜாய்ட் அ லாட். ஸோ நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு நல்ல மனநிலைமை உனக்கு இந்த வருஷம் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னன்னா, எது பெரிய கஷ்டம் நீ நினைக்கிறியோ அது எதுவுமே நீ வந்து இந்த வருஷம் பெருசாக பாதர் பண்ணல.
ஜஸ்ட் லைக் தட் நீ அப்படியே விட்டுட்டு ஜாலியாக போயிட்டேன். அண்ட் 2-3 புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அதை அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணு. அதுலேருந்து உனக்கு தேவைப்படுறது கிடைக்கிற வரைக்கும் யூ ஷுட் ஒர்க் ஹார்ட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடாத. இந்த வருஷம் நான் அடுத்த 365 நாளும் நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறியோ அது வந்து லைஃப் லாங் உனக்காக நிற்கும்னு இந்த பாஸ்டில் இருக்க நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஒர்க் ஹார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கானதை எடுத்துக்கோ. என்றைக்கும் ஒன்று நீ குறைச்சி எடை போடாத. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போடு. உனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ பண்ணு. யாருக்காகவும் நீ அதை வந்து நிப்பாட்டிடாத. அண்ட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எங்கே போகணுமோ எல்லாத்தையும் நீ பண்ணு, சரியா? ஸோ உனக்காக ஃபஸ்ட்டு நீ நில்லு. யாருக்காகவும் எதுக்காகவும் நீ வந்து உன்னை விட்டு கொடுத்துடவே செய்யாத. இதுதான் வந்து ஒரு 27 வயசு பொண்ணா 28 வயசு ஒரு பவதாரணிக்கு கொடுக்குற அட்வைஸ். யார் எக்கேடோ கெட்டு ஒளியட்டும், யூ ஷுட் ஹாப்பி, யூ ஷுட் ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். another year and love you. என் 27 இதுக்கப்புறம் இந்த வருஷம் இந்த வயசு இதுக்கப்புறம் எனக்கு இருக்காது அப்படின்றப்போ எனக்கு இப்போ அது ஃபீல் ஆகுது. ஹவு ப்ரிஷியஸ் அந்த ஒரு 27 வருஷம் என் வாழ்க்கை அப்படின்றது. எஸ், ஸோ இன்னும் 77 உன்னோட 77வது பர்த்டேக்கு கூட இந்த வீடியோ வந்து நீ பார்க்கணும். அந்த மாதிரி நீ அழகாக எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணு. சந்தோஷமா இரு, எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லா வருஷமும் எல்லா கஷ்டமும் வரதா செய்யும். ஸோ பி ரெடி ஃபார் எவ்ரிதிங், பி ஹாப்பி ஃபார் எவ்ரி டே. ஓகே, அவ்வளோதான். குட் லக். அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்ணலாம், பட் திஸ் இஸ் த பெஸ்ட் விஷ். ஓகே, மீட் பர்த்டே. பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பவதாரணி, ஹாப்பி பர்த்டே டு யூ. மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. Wow. Lots of love, lots of kisses. Okay, so wind up பண்ணிக்கலாமா? And I'm really gonna miss you 27. I really gonna miss you. So அடுத்த வருஷம் ஒரு ஹாப்பியான வருஷமா எல்லாருக்கும், முக்கியமாக எனக்கு என்னை சுற்றி இருக்க எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான பர்த்டே வீடியோ மேபி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எஸ்,